இப்ப பிள்ளையார் பால் குடிச்சப்போ நம்ம 6 லட்ச ரூபா கொடுத்தோம். இந்த மாதிரி ஒரு வண்டு பொம்மை பால் குடிச்சா நம்ம யாரும் 5 பைசா கொடுப்போமா? சிரிப்போம். மாப்பிள்ள இங்க பாரு வண்டு பொம்மை பால் குடிக்குது. மறந்துட்டேன். இது மாதிரி ஒரு நாய் பொம்மையோ ஒரு கழுத பொம்மையோ பால் குடிச்சா நம்ம 10 பைசா கொடுக்க மாட்டோம், 10 சிரிப்போம். ஆனால் பிள்ளையார் பொம்மை பால் குடிச்சா பணத்தை கொடுக்குறோம். நாய் பொம்மையை பார்த்து எப்படி சிரிக்கிறோம் அது மாதிரி பிள்ளையார் பொம்மையும் பால் குடிக்கும், நம்ம சிரிச்சுட்டு போகணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். கோழி முட்டையை பறக்க விட்டு காமிச்சிருவாங்க, அப்படியே ஹால் ஃபுல்லா பறந்து வரும் பாருங்க. கோழி முட்டை பறக்கும். முட்டையை வந்து இதுக்குள்ள போட்டுருங்க, மெதுவா உடஞ்சிடும். அவங்களுக்கு தெரியுது மரக்கட்டை முட்டையில, மரக்கட்டை முட்டை கிடையாது. அதான் முட்டையை எடுத்துருங்க, வெளியே எடுத்துருங்க. இதை வந்து இங்கேயே இருக்கு. உங்களுக்கு வந்து இப்ப இருமல் வருதுன்னு வைங்க, எப்படி இருமுவீங்க? தும்மல் போடுங்க. எங்க பாருங்க, நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, இந்த அப்படியே பிடிச்சு அப்படிமே அப்படியே அவரு இப்ப காத்துல பிடிச்சி ஒரு முட்டை போட்டாரம்மா. இந்த மாதிரி முட்டை பறக்குதுன்னு இப்படி எடுக்கிறது, இது இங்கதான் இருக்கு, இது வெறுங்கை, இப்படி தூக்கி விடுறது. எல்லாம் அங்க பார்த்தா அங்க பார்ப்பான். ஏன்டா பார்க்கணும்னா யாரும் கேட்கறதே இல்லை. ஏன் பார்க்கணும்? இந்த முட்டை பறந்தா எனக்கு என்ன, பறக்காட்டி எனக்கு என்னன்னு போறதுதான் போக தெரியும். வித்த காமிக்கிற இடத்துலன்னு இந்த கீரியும் பாம்பு சண்டை போடுங்களா, போட்டு நமக்கு என்ன ஆக போகுதுன்னு நம்ம போட்டு போகணும். நம்ம மெடிக்கல் ஷாப் வந்தோமா, காய்கறி வாங்க வந்தோமா, அந்த வேலையை பார்த்துட்டு போனதை தவிர புஸ்தகம் மூட்டையை போட்டு அங்கேயே உட்காந்துட்டு பார்க்கணும்.